மேடையிலே பாடும் நாம் முழமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமென்று அதாவது நான் எத்தனையோ ஊருக்கு வில்லு பிடிக்க போயிருக்கேன். எல்லாரும் மரியாதை பண்ணுவாங்க, பாசத்தை காமிப்பாங்க. ஆனா இந்த சாட்டுப்பத்து சுக்காம்பார சுடலை மாட சுவாமி திருவாலயத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்கா, நம்ம மருமக வந்திருக்கான்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் அனைவரும், இங்க ஆடும்குல கோமரங்கள் அனைவருமே எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீர்கள், நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்க வீட்டு பிள்ளை போல எனக்கு ஆதரவு கொடுத்ததுனால உங்களை நாங்கள் அன்போடு மனமாற வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நான் இந்த ஆலயத்திற்கு வரும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல படிக்கும் போது பயம் இருக்கும். நம்ம வில்லு நல்லா இருக்குமா, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு எப்போதுமே இருக்கும். அதே போன்ற ஐயா வாசலுக்கு வரும்போது எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. நாளைக்கு நான் முடிச்சிட்டு போற வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருக்கும். அதாவது தொழில பொறுத்த வரைக்கும் பயந்து பார்த்தது தப்பே கிடையாது. எல்லாரும் மாரியம்மாள் மகா அப்படின்னா அவங்க அம்மா நல்ல பேர் வாங்கின புலவர், அதே போன்ற அவங்க மகாலும் நல்லா படிப்பான்னு எதிர்பார்ப்பாங்க. உங்க எதிர்பார்த்த மாதிரியே என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்தபடியாக அடியால் உங்கள் முன்னாலே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தபடியாக அடியால் நான் பாடுகின்றேன். நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நான் எல்லாம் கற்றவளும் அல்ல, அனைத்தும் தெரிந்தவளும் அல்ல. நான் கற்றது கைமண் அளவுதான், இன்னும் கல்லாதது இந்த உலகளவு இருக்கின்றது. நானோ சிறு குழந்தை, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை போல் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு ஆதரவு கொடுத்து அன்பளிப்பு செய்த இந்த சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு ஆடும்குல கோமரங்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் அருமை மாமா மாரியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆசபாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் இந்த சாட்டுப்பத்து நதிக்கரையில், அதாவது சாட்டுப்பத்து தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சட்ட சக்கரவர்த்தி தென்கரை மகாராஜா சுக்காம்பாறை கருத்தப்பாண்டி சுக்காம்பார கருத்தப்பாண்டி ஆலயத்தில் ஆடும்குல கோமரங்கள் சார்பாகவும் இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் கமிட்டியாளர்கள், இந்த கோவில் தர்மகர்த்தா என் அருமை மாமா எஸ் கருத்தப்பாண்டி தேவர் என்ற மகாராஜா தேவர், இந்த சுக்காம்பார சட்ட சக்கரவர்த்தி தென்கரை மகாராஜா சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி ஆலயத்தில் தர்மகர்த்தாவா பணிபுரிந்து வரக்கூடிய என் அருமை மாமா எஸ் கருத்தப்பாண்டி தேவர் என்ற மகாராஜா தேவர் அவருடைய பொன்னான தரிகரத்தினாலும் இந்த கோவில் கமிட்டியாளர்கள் உறுப்பினர்கள் என் அன்போம் ஆச பாசங்கள் கொண்ட என் அருமை மாமா வி மாரியப்பன் அவர்கள் கரத்தினாலும் சுக்காம்பார சுடலை மாட சுவாமிக்கு இரண்டாவது ஆடும்குல கோமரம் அருமை மாமா மாரியப்பன் அவர்கள் கரத்தினாலும் மாமா கஜேந்திரன் அவர்கள் கரத்தினாலும் அதோடு அன்பு பாசங்கள் கொண்ட பண்பு மரியாதைக்குரிய என் அருமை மாமா ஜி மாரியப்பன் எம்.காம் எம்.ஃபில் பி.ஹெச்டி பல பட்டப்படிப்புகள் பெற்றாலும் மாமா பார்க்கும்போது நான் இவ்வளவு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. சாதாரண ஆளு மாதிரி இருக்காங்க. இவங்களாம் பாருங்க 10ஆம் கிளாஸ் கூட தாண்டல, மழை பெஞ்சா கூட பள்ளிக்கூடம் பக்கம் போகல, 10ஆம் கிளாஸ் கூட தாண்டல. அவன் வார வரத்து பரீட்சையை பார்த்து பயந்து வந்துட்டானோ. ஆனா நம்ம மாமாஜி மாரியப்பன் அவர்கள் பட்டப்படிப்பெல்லாம் பெற்று எம்.காம் எம்.ஃபில் பி.ஹெச்டி பட்டப்படிப்பை முடித்த அருமை மாமாஜி மாரியப்பன் அவர்களுடைய சார்பாகவும் பாடும் நாமளுக்கு வில்லிசையை பாராட்ட வேண்டும் என்று அழகான ஒரு மலர் மாலையும் அனுபவித்து அதோடு 200 ரூபாயை 500 ரூபாயை 500 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி அருளினாலே அவர்கள் வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் சுவாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும்.
வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் வம்சம் என்றென்றைக்கோ உயர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர்கள் 1 10 100 கோடி என்றும் உயர வேண்டும் கைலை போலே ஐயா செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் என்றும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் அவர்கள் ஆள் போல இலைதளிர்த்து என்றும் அருகது போல் வேர்கள் ஊன்றி என்றும் மூங்கில் போல பண்ணை கட்டி என்றும் முசியாமல் வாழ வேண்டும் அவர்கள் தொட்டில் நல்ல குழந்தை மோதல் ஐயா கட்டில் நல்ல கிழவர் வரை என்றும் கைலை போல வாழ வேண்டும் எங்க கருத்த பாண்டி அருளாலே அவர்கள் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் என்ன கிருபையாலே அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமாள் மாயாண்டி பக்கோவன் என் மகனே மாயாண்டி சுக்கம்பார கருத்த பாண்டி மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்ததாலே மகனை இங்கே இடமும் இல்லை கைலாசம் தன்னதிலே கரி மாமிசத்தை கலந்ததாலே கரி மாமிசத்தை கலந்ததாலே உனக்கு கையில இடமும் இல்லை அப்பா மாயாண்டி பூலோகம் போகணும் மகனை புகழாக வாழணுமே அப்பா சுக்காம்பார கருத்த பாண்டி சொல்லல நீ கைலாசம் ஆகாது மகனே மாணிக்க கைலாசத்தில் மாமிசத்தை கலந்ததாலையும் இனி நீ இங்க இருக்க கூடாது பூலோகம் போகணும் புகழாக வாழ வேண்டும் ஆமா மகனே அப்பா ஆண்டவா நானா உங்களை பிறவி செய்ய சொன்னேன் அப்பா இப்ப போய் நீ மாயாணம் போன மாண்ட பிணத்தை தின்ன நீ கைலாசம் ஆகாது பூலோகம் போனா எப்படி போவேன் இப்படி விரட்டுறீங்களே அப்பா இப்படி எல்லாம் போக சொன்னா நான் போக மாட்டேன் நான் இந்த கைலாசத்தில் எனக்கு 8 நாளா ஆமா சுவாமி நீங்கள் ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும் ஆண்டவா ஆமோ 8 நாளா ஊட்டு கொடை கொடுக்கணும் வெள்ளி நல்ல கிழமையிலே எனக்கு காலதுவோ நாள் நிறுத்தி 8வது நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே மதியம் போலே தெய்வ கனியானை பிறவி செய்து எனக்கு 21 ரத்தம் சொட்டு எனக்கு கைவெட்டு கொடுக்கணுமே பகவானே பகவானே இந்த கைலாசத்தில் எனக்கு 8 நாளா ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் நாளான நாள் நல்ல செவ்வாய் கிழமையில எனக்கு முதல் செவ்வாய் கால் நிறுத்தணும் மறுநாள் 8வது நாள் அன்னைக்கு மதியம் போல அப்பா பகவானே எனக்கு பதிலா நீங்க கோமரமா ஆடி வரணும் எங்க அம்மா பேச்சு அம்மாளுக்கு பதிலாக பார்வதி அம்மா நீ தான் எங்க அம்மாவுக்கு பேச்சுக்கு பதிலாக கோமரமா ஆடணும் அப்படி இருவேர்களும் ஆடி வரும்போது உங்க காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு இருக்கு பாத்தீங்களா அதில் ஒன்றோடு ஒன்று தெரித்து அந்த சிலம்பானது 2ஆகவே வெடித்து அதில் இருந்து
இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட என் அருமை மாமா ஜி மாரியப்பன் எம்ஃபில் பிஹெச்டி அருமை மாமா ஜி மாரியப்பன் அவர்களுடைய கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் என் அருமை குழந்தை பிள்ளை சுதன்குட்டி இந்த சுக்காம்பார சுடலை மாட சுவாமி பெயர் நாமத்தை பெற்ற சுதன்குட்டி என்ற தாமோதரன் சுதன்குட்டி என்ற தாமோதரன் பொன்னான திருகரத்தினால் பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக சொல்லிடும். இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆச பாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் மதுரைமான் அன்னகரத்திலே மதுரைமான் அன்னகரத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட அருமை ஆட்சி முத்து அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் அருமை தாத்தா முத்து அவர்கள் கரத்தினாலும் வெள்ளையம்மாள் அவர்கள் கரத்தினாலும் அவங்க 2 பேரும் அம்மா அப்பா மதுரையில் வாசகம் செய்து வரக்கூடிய தாத்தா முத்து அவர்கள் கரத்தினாலும் வெள்ளையம்மாள் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர்கள் என் அருமை மாமா ராஜசேகர் மதுரையிலே தங்க வேலை செய்து வரக்கூடிய அருமை மாமா ராஜசேகர் அவர்கள் கரத்தினாலும் அருமை அத்தை முத்துலட்சுமி அவர்கள் கரத்தினாலும் அன்னாருக்கு அப்புறமாக மாமா கருத்தப்பாண்டி அவர்கள் கரத்தினாலும் அத்தை சீதா அவர்கள் கரத்தினாலும் அன்னாருக்கு அப்புறமாக கருப்பசுவாமி பெயர் நாமத்தை பெற்ற அருமை அண்ணன் கருப்பசுவாமி அவர்கள் கரத்தினாலும் கலைமகள் பெயர் நாமத்தை பெற்ற அருமை அக்கா கலைவாணி அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் மற்றும் இந்த சுக்காம்பார கருத்தப்பாண்டி பெயர் நாமத்தை பெற்ற என் அருமை மாமா கருத்தப்பாண்டி அவர்கள் கரத்தினாலும் ஜீவா அவர்கள் கரத்தினாலும் கனிஷ்கா அவர்கள் கரத்தினாலும் கௌதம் மேனன் அவர்களுடைய கரத்தினாலும் கவிஷா அவர்கள் கரத்தினாலும் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவர்களுக்கு குடும்பத்திற்கு பேரே மதுரை குடும்பம். மதுரைமான் நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய தாத்தா முத்து அவர்களும் ஆட்சி வெள்ளையம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர்கள் மாமா ராஜசேகர் அவர்களும் அத்தை முத்துலட்சுமி அவர்களும் கருத்தப்பாண்டி அவர்களும் சீதா அவர்களும் கருப்பசுவாமி அவர்களும் கலைவாணி அவர்களும் கருத்தப்பாண்டி அவர்களும் ஜீவா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கனிஷ்கா கௌதம் மேனன் கவிஷா அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என் சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி அருளால சீவளப்பேரு சுடலை மாடசுவாமி கிருபையால வாழ வேண்டும் 100 கோடி வாழ வேண்டும் 100 கோடி மலைமுருகன் சன்னதி போல் மலைமுருகன் சன்னதி போல் கைலை போலே செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் போன இடங்கள் எல்லாம் பெயரு பெற்று வாழ வேண்டும் ஆள் போல இலைதளிர்த்து அருகது போல் வேர்கள் ஊன்றி கருத்தப்பாண்டி அருளாலே மக்கள் நல்ல மனைவியோடு
மக்கள் நல்ல மனைவியோடு மங்களமாய் வாழ வேண்டும், மங்களமாய் வாழ வேண்டும். மாயாண்டி பகவானோ ஓடி வந்து மாயாண்டியும் பக்கம் வந்து அப்பா மாயாண்டி மாயாண்டி சுடல 8 நாளா குடை போட்டு கொடுக்கணுமா? ஆமா. அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன 8 நாளா காப்பு கட்டி நோம்புறீங்க. ஆமா. 8வது நாளையில சரி நல்லா செவ்வாய் கிழமையில மதியம் போல நீங்க 2 பேரும் கோமரமா ஆடி வரணும். அப்படி கோமரமா ஆடி வரும்போது உங்க காலில் அணிந்திருக்க கூடிய சிலம்பு இருக்கு பாத்தியலா? அந்த சிலம்பானது ஒன்றோடு ஒன்று தெரித்து அந்த சிலம்பு முத்துல இருந்து மணி மகுடத்தோடு தெய்வ கனியானை நீங்கள் பிறவி செய்யணும். மணி மகுடத்தோடு தெய்வ கனியானை பிறவி செய்து 21 சொட்டு இரத்தமும் பலமுமா எனக்கு நீங்க கைவிட்டு கொடுக்கணும். அந்த கனியான் பிறந்த உடனே குளித்து நீராடி ஈரத்துயில் மாத்தாம மர உரல்ல இருந்து கொண்டு 21 சொட்டு இரத்தமும் பலமா எனக்கு கைவிட்டு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்தி கருக்கள் அரைச்சாம வேளையில மூந்தி கருக்கள் முதற்சாம வேளையில என்னை அலங்காரம் செய்து ஆசார படைப்பு சைவ படைப்பா எனக்கு போடணும். எப்போ? சாயங்காலம் 6 மணிக்கு. அதுதான் அந்தி கருக்கள் அரைச்சாம வேலை, மூந்தி கருக்கள் முதற்சாம வேலை. அந்த நேரத்தில் என்னை அலங்காரம் செய்து ஆசார படைப்பு சைவ படைப்பா போடணும். அது மட்டுமல்ல, சாமநடு சாமோ சதிசாம வேளையில ஏமசாம நேரம் இலை குலுங்கா சாமத்துல என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். காட்டுக்கு அனுப்பும் போது என்னை வேட்டைக்கு அனுப்புனதுக்கு பிறகுதான் இங்க எனக்கு படப்பு போடணும். எனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே கைலாசம் தன்னதில சாமநடு சாமம் போல சதிசாம இலையில வேலையிலே ஏமசாம நேரத்தில இலை குலுங்கா சாமம் போல காட்டுக்குத்தான் அனுப்பணுமே காட்டுக்குத்தான் அனுப்பும் போது கைலாசம் தன்னதில 1 கோட்டை அரிசி பொங்கி 1 படப்பா போடணுமே முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி முட்டைக்கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கி பொடியரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 முட்டையோடு முருங்கைக்காய் எனக்கு சட்டியில சாதம் பொங்கி குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல் ஆண்டவா எனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கணும். பொட்டைக்கோழி கறி சமைத்து பொடியரிசி சோறு பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 முட்டையோடு முருங்கைக்காய் இத்தனையும் எனக்கு படப்பு போடணும். அது மட்டும் இல்லாம சட்டியில எனக்கு சோறு வைக்கணும். சட்டி சோறு குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்
இத்தனையும் எனக்கு எடுத்து வைக்கணும். ஆமா. அது மட்டுமல்ல, என்ன ஏ ஆண்டவா, ஆண்டவா, எனக்கு முன்னால இருக்கான் பாத்தியால என் தம்பி முண்டன். எதிர இருக்க முண்டா இருக்கானே, அந்த முண்டனுக்கு நீங்க தனியா படப்பு போடணும். ஆமா ஆமா ஆண்டவா. எனக்கு என்ன படப்பு போடுதீங்களோ ஆமா, அது அத்தனையும் என் தம்பி முண்ட சுவாமிக்கு நீங்க போடணும். போடணும் ஐயா. அவனுக்கு 3 அப்படி அரிசி நீங்க தனியா பொங்கணும். பொங்கணும் ஐயா. அவனுக்கும் முட்டையோடு முருங்கக்கா, ஆமா, அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை 11, சட்டி சோறு, குப்பியில சாராயம், குடுவையில தென்னங்கள், தென்னங்களோடு இத்தனையும் என் தம்பி முண்டனுக்கு நீங்க வைக்கணும். ஆமா, இத்தனையும் ரெடியா வச்சு ஆமா, என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். ஆமா, காட்டுக்கு என்னை அனுப்பும் போது என்ன எனக்கு வில் அடிக்கணும். வில் அடிக்கணும். ஆமா, கொட்டு மேல வாத்தியம் எனக்கு முழங்கணும். முழங்கணும் முழங்கணும் ஐயா. கார தப்பட்ட கொம்பு வாத்தியம் முழங்கணும். ஆமா, இத்தனையும் எனக்கு அடித்து என்னை காட்டுக்கு அனுப்பணும். ஆமா, நான் காட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எனக்கு 7 பரணு கட்டி 7 பலி ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கணும்ப்பா. எனக்கு எப்பேற்பட்ட பலி வேணும் தெரியுமா? எப்படி எப்படி சுவாமி? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, கைலாசம் தன்னதிலே 7 நல்லு பரணு கட்டி 7 வழி கொடுக்கணும். சூளாடு ஒரு பரணு, சூளு பண்ணி ஒரு பரணு, பாலாடு ஒரு பரணு, பாலு பண்ணி ஒரு பரணு, செங்கிடா ஒரு பரணு, சேவல் கோழி ஒரு பரணு, 7வது பரணதிலே 7வது பரணதிலே எருமக்கிடா வேட்டாரே, எருமக்கிடா பழியும் கேட்டார். சுவாமி ஆண்டவனே பகவானே பகவானே, இத்தனையும் தந்தீரான தந்தீரானால் கைலாசம் தனை கடந்து பூலோகம் போவேனப்பா போவேனப்பா புகழாக வாழ்வேனப்பா வாழ்வேனப்பா புகழாக வாழ்வேனப்பா வாழ்வேனப்பா. சொன்ன போது அப்ப பார்த்தாரே பகவானோ அப்படியே ஆட்டுமென்று அங்க 8 நாளாய் காப்பு கட்டி நோன்பிருந்தாரே. 8வது நாளையிலே அங்க மத்தியான மதியம் போலே தெய்வ கனியானை பிறவி செய்தாரே. அங்க 21 சொட்டு ரத்தம் அங்க கைவிட்டு கொடுப்பாரு. அந்தி நல்ல கருக்களிலே அரைச்சாம வேலையிலே மூந்தி நல்ல கருக்களிலே முதற்சாம வேரத்திலே சுக்காம்பார சுடலையை தானே கருத்த பாண்டி மாயாண்டிக்கு அங்க அலங்காரம் தானே செய்து அலங்காரம் தானே செய்து அங்க ஆசார படப்பும் போட்டுட்டாரே. அவருக்கு ஆசார அங்க 8வது வீடம் போட்டாருங்க. ஏணி வைத்து மாலை சாற்றி 6 கால வீடம் போட்டாருங்க. அங்க அர்த்த சாம ஊட்டும் போட்டாருங்க. சாமனடி சாமம் போலே சுக்காம்பார சுடலைக்கு தானுங்க கருத்த பாண்டி மாயாண்டிக்கு அங்க கைலாசம் தன்னதிலே சாமனடி சாமம் போலே சாமனடி சாமம் போலே சதிய சாம நேரத்திலே நேரத்திலே அவருக்கு சதிய சாம அங்க சாமனடி சாமம் போலே சதிய சாம வேலையிலே கருத்த பாண்டி மாயாண்டிக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடை
போடணுமே முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்தாரே கருப்பரிசி சாதம் பொங்கி பொட்டக்கோழி கறி சமைத்தாரே பொட்டக்கோழி கறி சமைத்தாரே பொடியரிசி சாதம் பொங்கினாரே அவருக்கு பொடியரிசி ஆண்டவனாகிய சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு ஆமா கைலாசத்துல அங்க இதே மாதிரி படப்பெல்லாம் பொங்கி ரெடியா இருக்கு ரெடியா ரெடியா இருக்கு ஆமா ஒரு கோட்டை அரிசியையும் ஒரே படப்பா போடணுமா ஆமா அப்ப சாப்பாடு பொங்கினா தானே படப்பு போட முடியும் சாப்பாடு பொங்கணும்ல ஆமா அப்ப கைலாசத்துல படப்பெல்லாம் பொங்கி ரெடியா இருக்கு சரி சாம நடு சாமம் சதி சாம வேளையில கருத்தப்பாண்டி மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் ஆமா காட்டுக்கு அனுப்பணும்னா ஐயா என்ன சொன்னாரு என்ன எனக்கு வில் அடிக்கணும் வில்லு முகம் பார்க்கணும் வில் அடிக்கணும் ஆமா கொட்டு மேளம் முழங்கணும் ஆமா கொம்பு வாத்தியம் முழங்கணும் கொம்பு வாத்தியம் முழங்கணும் தார தப்பட்டை எல்லாம் அடிக்கணும் ஆமா இத்தனையும் அடிச்சு என்னை காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு பாத்தியலா என்ன அப்ப வில் அடிக்கணும்னா யார வச்சு வில் அடிக்கணும் யாருக்கு அது சரியான ஆளு அதுக்கு யாரு சரியான ஆளு யாரு என் கருத்தப்பாண்டி மாயாண்டி என்ன சொன்னாரு எனக்கு வில் அடிக்கணும்னா ஆமா என் தாய் மாமன் கோபால கண்ணன் வந்துதான் எனக்கு வில் அடிக்கணும் ஆமா அந்த மாய கண்ணன் வந்துதான் வில் அடிக்கணும் ஆமா அவர் வந்து வில் அடிச்சு என்னை வேட்டைக்கு அனுப்பணும் ஆமா அப்படின்னு கருத்தப்பாண்டி மாயாண்டி சொன்னாரு பாருங்க என்ன தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி மத்தியான குடம் முடிஞ்சது ஆமா அந்தி கற்கல்ல ஆமா ஆசார படைப்பும் போட்டு முடிச்சாச்சு சாம நடு சாம சதி சாம ஆயிருச்சு ஆமா படப்பெல்லாம் பொங்கி ரெடியா இருக்கு அப்ப இந்த கருத்தப்பாண்டி மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் ஆமா காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பினா தான் படப்பு போட முடியும் ஆமா அப்ப வேட்டைக்கு அனுப்பணும்னா என்ன நாம கண்ணனை போய் அழைக்கணும் அவர் வந்து வில்லடிக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி எங்க வருகின்றாரே ஆனால் ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன் தான் பகவான் அச்சூரன் தான் கோபாலன் ஆண்டவனோ அழைக்கும் சத்தம் அச்சூரனை கேட்கலையோ பகவானோ அழைக்கும் சத்தம் பச்சை மாலை கேட்கலையோ பகவானோ ஓடி வந்து அலைகடலும் வருவாங்க அச்சூரனை அழைத்த போது அச்சூரன் தான் எம்பெருமாள் ஆண்டவனே பகவானே என்னை அழைத்த விவரம் என்ன என்னை அழைத்த விவரம் என்ன சுவாமி ஆண்டவனே பகவானே என்னை அழைத்த விவரம் என்ன அங்கே அச்சுதனும் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமாள் ஐயா மாப்பிள்ள மச்சான் உங்களுக்கு மூணாவதா ஒரு மருமக பிள்ளை பிறந்திருக்காரு எனக்கு மூணாவதா ஒரு மகன் பிறந்திருக்காமியா மூணாவது மகனா சொல்லவே இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லையா சொல்ல மாட்டானே அவன் சரியான ஆளுதான் மூணாவது மகன் பிறந்திருக்கத முதல்ல தாய் மாமா கிட்ட தானே வந்து சொல்லணும். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? ஏ மாப்பிள்ள, அந்த கொடுமையை ஏன் கேக்கிய? மூன்றாவது பிள்ளை பிறந்ததும் பிறந்தான், அவன் பிறந்ததுல இருந்து என்னை பழிய வாங்குதான், மாயான சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கான். அவனை பெத்துட்டு நான் படுத பாடு. அதனால உங்க மகன் என்னுடைய மகனாகிய உங்க மருமக
பிள்ளை ஆகிய மூன்றாவது பிள்ளை சரி அந்த சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு ஆமா இன்னைக்கு கைலாசத்துல நாங்க ஊட்டு போட்டு கொடை கொடுக்கோம். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கும் ஐயா. மாயானம் சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்னுட்டு வந்துட்டான். ஆமா நாமளுக்கோ மாமிச வாடையே பிடிக்காது, ஐயா, ரத்த வாடையே பிடிக்காது. ஆமா அப்ப அந்த பிள்ளை கைலாசத்துக்கு ஆகாது என்று நான் பூலோகம் போனோம்னு சொன்னேன். ஆமா உடனே என் மகன் என்ன நான் பூலோகம் போனோம்னா ஆமா எனக்கு கைலாசத்துல ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும்னு சொன்னான். ஆமையா அதனால இன்னைக்கு 8வது நாள். என்ன 8ஓட 8 நாளா காப்பு கட்டி நாங்க நோம்பு இருந்து வாரோம் ஐயா. ஆமையா இன்னைக்கு 8வது நாள். ஆமா இன்னைக்கு தான் என் மகன் கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு என்ன சீரும் சிறப்புமா கொடை விழா நடக்கு. ஆமா மணி 11:30 மணி ஆக போகுது. ஆமா நாங்க படப்பெல்லாம் பொங்கி ரெடியா வச்சிருக்கோம். அதனால என் மகனை நீங்க தான் வேட்டைக்கு அனுப்பணும். ஆமா நீங்க வில்லு அடிச்சா தான் என் மகன் வேட்டைக்கு போவான். அதனாலதான் முதல்ல தெய்வ கனியான் பிறந்ததும் ஆமா வில்லு பிறந்தது யாருக்காண்டி? யாருக்கு? சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு தான் முதல்ல பிறந்தது. வில்லு அடிச்சதும் அவருக்கு தான். தெய்வ கனியான் பிறவி செய்து தெய்வ கனியான் ஆடுனதும் அவருக்கு தான். அதான் இன்னைக்கு பாருங்க எந்த கோவில்னாலும் வில்லு இல்லாம இருக்கும், மகுடம் இல்லாம இருக்கும். சுடலமாட சுவாமி ஆலயத்துல மட்டும் மகுடமும் வேணும் அவருக்கு, வில்லும் வேணும், கொம்பு வாத்தியம் கொட்டு மேல முழக்கத்தோடு தான் ஐயா ஆதாளி போட்டு வருவாராம். அதனால என் மகனை வேட்டைக்கு அனுப்பணும்னா நீங்க தான் வந்து வில் அடிக்கணும். வில் அடிச்சு நீங்க புலவரா நீங்க படிச்சாதான் என் மகன் வேட்டைக்கு போவான். சரி அதனால நீங்க கண்டிப்பா கைலாசம் வந்துருங்க என்ற ஆண்டவன் அர்ச்சுதனை அழைக்க அவன் பார்த்தார் கண்ணன். ஆண்டவா ஏ பகவானே உங்க மகன் பொல்லாத மகனா இருப்பான்னு சொல்லுதியே, எனக்கு ரத்த வாடையே பிடிக்காது. நான் கைலாசம் வந்து வில் அடிக்கணும்னா நான் சாயங்காலம் 6 மணிக்கு வாரேன். நான் வரும்போது உங்க மகனை நல்ல கழுவி குளிப்பாட்டி 6 மணிக்கு வருவாங்களா? நல்ல கழுவி குளிப்பாட்டி நல்ல அலங்காரம் செய்து ஆசார படைப்பா போடணும். உங்க மகனுக்கு முன்னால என்ன பச்சை பீடம் போடணும். பச்சை பீடம் போட்டு அதற்கு முன்னால அதுலயும் ஆசார படைப்பு நீங்க போடணும். யாருக்காண்டி? இந்த பச்சை மாளுக்காண்டி நீங்க பச்சை பீடம் போடணும். எனக்குன்னு தனியா ஒரு பீடம் போட்டாதான் நான் கைலாசத்துல வந்து வில்லடிப்பேன் என்று கண்ணன் கடவுளிடத்தில் சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று ஆதி கைலாசம் சென்ற போது என் பெருமாளாகிய கோபால கண்ணன் என்ன சுவாமி தன் மருமக பிள்ளையாகிய சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு அவர் வில்லடிக்க எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி அர்ச்சுதன் தான் கோபாலன், அர்ச்சுதன் தான் கோபாலன், வட்ட நல்ல தலப்பாக பட்டாடையும் தான் முடி பட்டணமும் பழுக்க சாற்றிங்க இட்டணமும் 27 தொட்டணமும் 96 இத்தனையும் போட்டு கொண்டுங்க இத்தனையும் போட்டு கொண்டுங்க எம்பெருமாள் வாராரே. பட்டு வெட்டி தானே காலில் தும்பு செருப்பு மாட்டீங்க வேகமும் பெருநடையோங்க வேகமும் பெருநடையுமாங்க கைலாசம் வாராரே. ஆதி கைலாசம் வருவாரே. அங்கே அச்சுதன் கோபாலன் கைலாசம் வாரவோ பெருமாளாகிய கண்ணன் 3வது மருமக பிள்ளைய போய் நம்ம பார்க்கணுமே. மாயானம் சென்று மாண்டபனத்தை தின்னிருக்கான். இதுவரைக்கும் அப்பேற்பட்ட பிள்ளையை நம்ம பார்க்கல. அதனால மருமக பிள்ளைய போய் பார்க்கணும்னு அர்ச்சுதனாகிய கண்ணன் நல்ல பட்டு வேட்டி உடுத்தி வட்ட தலப்பா கெட்டி பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாம 27 போட்டு நல்ல வெள்ளையும் சுலையுமா கால்ல தும்பி செருப்பு மாட்டி ஐயா நேரா கைலாசம் வந்தார் பாருங்க. கைலாசம் வரும்போது கால்ல தும்பு செருப்பு மாட்டி இருக்காரு.
அந்த செருப்பை கூட ஐயா கலட்ட மறந்துட்டாரு. ஆமா ஆயத்துட்டாரு. ஏன் மாயாண்டிய போய் பார்க்கணும், நம்ம மருமக பிள்ளைய போய் பார்க்க வேண்டும் என்று காலில் அணிந்திருந்த தும்பு செருப்பை கலட்டாமல் அந்த பாதரட்சையை கலட்டாமல் கைலாசம் உள்ளே வரும்போது பார்த்தாரு சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி. நம்ம மருமக பிள்ளைன்னு ஒருத்தன் இங்க இருக்கோமே, நம்மள பார்த்து நம்ம மாமா மரியாதை கொடுக்காம கால்ல செருப்போடு உள்ள வாராரு என்று கோபம் கொண்ட என் கருத்தப்பாண்டி மாயாண்டி மாமல் யாருன்னு நம்ம மாமாவுக்கு தெரியணும் என்று என் கருத்தப்பாண்டி மாயாண்டி என்ன செய்கின்றார் தெரியுமா? என்னமா செய்கின்றார்? அங்கே கண்ணனுமே வாரபோ கருத்தப்பாண்டி மாயாண்டி கல்லாக இருந்த வீடோங்க கலகலன்னு சிறுத்திடை மண்ணாக இருந்த வீடோங்க மண்ணாக இருந்த வீடோங்க மண்டைய தாண்டிடுவோமாங்க. எங்க கருத்தப்பாண்டி மாயாண்டி அவர் கல்லாக இருந்த வீடோங்க அந்த கண்ணனுமே வாரபோது அந்த கலகலன்னு சிரித்திடுவா அவர் மண்ணாக இருந்த வீடோ மாய கண்ணனுமே வாரபோது மண்டைய தாட்டிடுவா பார்த்தாரே அப்பா பேர்பட்ட ஒரு சிரிப்பு கலகலன்னு சிரிக்காரு. மாய கண்ணனை பார்த்த உடனே மண்ணாக இருந்த பீடம் மண்டைய மட்டும் அப்படியே ஐயா உருட்டுதாரு. ஏன் நம்ம மாமா நம்மளை பார்த்து பயப்படணும்னு உடனே பார்த்தாரு கண்ணன். அப்பா இப்ப ஏற்பட்ட ஒரு மருமக பிள்ளை இந்த கைலாசத்துல இருக்கதானே செஞ்சிருக்காரு, இதுவரைக்கும் நம்ம பார்க்காம விட்டு விட்டோம் என்று உடனே தன்னை மறந்து கால் அணிந்திருந்த செருப்பை கலட்டணும்னு சொல்லி நினைச்சு கைலாசத்தை விட்டு வெளியில வந்தாரு. காலில் இருந்த தும்பை செருப்பை கலட்டி விட்டாரு. உடனே கைலாசத்துக்குள்ள வாராரு. அவர் கைலாசத்துக்குள் ஓடோடி வரும்போது அவருக்காக தனியா பச்சை பீடம் போட்டு ஆசார படப்பை போட்டிருந்தது பாத்தியலா? அப்பந்தான் என் பெருமாளாய கோபாலக்கண்ணன் இந்த கருத்தப்பாண்டி மாயாண்டி அழைத்து என் மகனே மாயாண்டி உனக்கு பச்சை பீடம் போட்டதாலே நீ பச்சாத்தி மாடன் என்று உந்தனுக்கும் பெயரும் என்று பெருமாளும் சொன்ன போது பேரு பெற்ற மாயாண்டி நான் வரும்போது எனக்கு தனியா பச்சை பீடம் போட்டதுனால அப்பா கருத்தப்பாண்டி மாயாண்டி உனக்கு சுக்காம்பார சுடலை என்று ஒரு பெயரு, கருத்தப்பாண்டி மாயாண்டி என்று ஒரு பெயரு, அதோடு சேர்த்து பச்சை பீடம் போட்டு ஆசார படைப்பு போட்டதுனால உனக்கு பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயரும் உண்டு என்று என் பெருமாள் பெயர் நாமத்தை கொடுக்க பெயர் நாமத்தை கொடுத்து மணி என்ன ஆகுது? மணி கரெக்டா 11:30 மணி ஆயிருச்சு. அப்ப ஆண்டவனை கருத்தப்பாண்டி மாயாண்டியை காட்டுக்கு அனுப்பணும். அப்ப புலவரா படிக்கிறதுக்கு நான் மட்டும் இருந்து படிச்சா முடியுமா? அண்ணாய் மட்டும் இருந்து படிச்சா யாரு கேப்பா? யாரும் கேட்க முடியாது. அப்ப பின்னாடி அடியாளுகன்னு 5 பேர் வேணும். 5 பேர் வேணும். ஆமா நான் மட்டும் இருந்து படிச்சாலும் நல்லா இருக்காது. சரி நீங்க 5 பேர் இருந்து அடிச்சாலும் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. கரெக்ட் தானே? அண்ணாவிக்கு 5 பேர் வேணும். 5 பேருக்கு அண்ணாவி வேணும்ல. நீங்க மட்டும் இருந்து அடிச்சேன்னா உங்களுக்கு யாரு? நான் மட்டும் இருந்து படிச்சாலும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பசனை படிச்சது மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் உறக்கம் வந்துடும். அதனால நான் புலவரா படிக்க வேணும்னா எனக்கு பக்க வாத்தியங்கள்லாம் வேணும். அதனால என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் யாரையெல்லாம் வளவரைத்தார் தெரியுமா? அர்ச்சுதன் தான் கோபாலன் அர்ச்சுதன் தான் கோபாலன் கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு அவர் வில்லடிக்க வேண்டும் என்று ஆதி மூல கணபதியை குடமடிக்க சொல்லுவாரா
சொல்லுவாரே வெற்றி வேலன் வடிவேலன் வடிவேலனை அங்க வளம்பாட சொல்லுவாரா சொல்லுவாரே நாரதரை வரவழைத்து வரவழைத்து உடுக்கடிக்க சொல்லுவாரா சொல்லுவாரே தும்பிதேரை வரவழைத்து வரவழைத்து தாளம் போட சொல்லுவாரே சொல்லுவாரே நந்தி தேவனை வரவழைத்து 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 கட்டையது அடிப்பாரா அடிப்பாரே கட்டையது அடிப்பாரா அடிப்பாரே அங்க ஹரிராமர் பானத்தை தானே அங்க வில்லாக வளைப்பாரே ஆதி நல்ல சேடனை தானே அங்க வடமாக பிடிப்பாரே அங்க நந்தி தேவன் தலையதை தானே அங்க குடமாக மாற்றுவாரே இப்பேற்பட்ட பெருமையோடு அங்க இப்பேற்பட்ட பெருமையோடு அங்க வில்லடித்தார் பெருமாள் எம்பெருமாள் அப்பா வில்லடித்தார் எம்பெருமாள் என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் புலவராக படிக்க 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 ஆதிமூல கணபதி குடமடிக்க ஆமா வேலவன் வளம்பாட வளம்பாட நாரதரோ உடுக்கடிக்க ஆமா தும்பீர்தியர் தாளம் போட தாளம் போட நந்தி தேவன் கட்டை அடிக்க ஆமா ஏன் நந்தி தேவனை கட்டை அடிக்க சொன்னார் தெரியுமா எதுக்கு வர சொன்னா ஆதி கைலாசத்தில் பகவானுக்கு ஏவல் பிள்ளை யாரு ஏவல் பிள்ளை யாரு நந்தி தேவன் தான் ஆமா அதனாலதான் என்ன கைலாசத்துல ஏவல் பிள்ளை நந்தி பகவான் ஆமா எங்க 5 பேருக்கு ஏவல் பிள்ளை அவர்தான் எங்க கட்டக்காரர் தான் எங்க கட்டக்காரர் தான் அவர் மட்டும் இல்லன்னு வைங்க என்ன நாங்க 5 பேரும் கிடையவே கிடையாது கிடையாது எங்களுக்கு சாப்பாடு வேணும்னாலும் சரி அவர்ட்ட தான் சொல்லணும் தண்ணி வேணும்னாலும் சரி ஆமா காப்பி வேணும்னாலும் சரி காத்துண்டு கருப்பட்டி வேணாலும் அவர்ட்ட தான் எங்க 5 பேர் உயிரும் அவர் கையில தான் இருக்கு ஆமா ஆமா வேளா வேலைக்கு தண்ணி குடுக்கனாலும் சரி ஆமா கேட்காமலேயே தண்ணி கொண்டாந்து கொடுப்பாரு அப்ப எங்களுக்கு எல்லாம் ஏவல் பிள்ளை யாரு அவர்தான் எங்க கட்டை அடிக்கக்கூடிய அண்ணாச்சி தான் ஆமா அவர் இல்லன்னா நாங்க 5 பேரும் கிடையாது கிடையாது பாருங்க என்ன காப்பி வேணும்னா கேட்கவே இல்ல உடனே கொண்டாந்து கொடுத்துட்டாரு ஆமா தண்ணி வேணும்னாலும் உடனே கொண்டாந்து கொடுத்துருவாரு ஆமா அப்ப எங்களெல்லாம் பாதுகாப்பது யாரு ஆமா யாரு யார் நம்ம கட்டக்காரர் தான் ஆமா அவரை சாதாரண ஆளா என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது நம்ம வயிறார சாப்பிடணும்னா அது அவராலதான் ஆமா அவர் போய் வாங்கிட்டு வந்தாதான் நம்ம சாப்பிட முடியும் அவர் போய் வாங்கிட்டு வரணும் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனாகிய சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டியை வேட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த சாமநடு சாமோ சதிசாம வேளையிலே ஏம சாமோ நேரம் இலைகுலுங்கா சாமத்துல நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடு சாம நேரத்துல பொடி போட்டா பொடி இருக்கும் பொடிய சாம நேரத்துல என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என் கருத்தப்பாண்டி மாயாண்டி சுடலையை என் கருத்தப்பாண்டி மாயாண்டி சுடலையை எப்படி காட்டுக்கு அனுப்புகின்றாரையானா எப்படி சுவாமி வேலையான வேலையாச்சே சுடலையா ஏ சுக்காம்பார சுடல உனக்கு விளையாடும் சமயமாச்சு போ சுடல ஐயா ஐயா விளையாடும் சமயமாச்சு ஏ சுடல ஐயா கருத்த பாண்டி சுடலக சாமனடு சாமம் போல ஏ சுடல ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி மாயாண்டி சதிய சாம நேரமாச்சு சுடல ஐயா ஏ சதிய சாம நேரமாச்சு சுடல ஐயா எங்கள் கருத்த பாண்டி மாயாண்டி அங்க மாயானம் தன்னதியில சுடல ஐயா ஏ சுக்காம்பார சுடல
வேகுதப்பா போ சுடல ஐயா மாண்டபினோ வேகுதப்பா போ சுடல ஐயா ஐயா ஒடியா சுடல ராஜாவா எப்பா கட்டையில பிணமருந்து சுடல ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி உனக்கு கருகி வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா கருகி வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா என் கருத்த பாண்டி மாயாண்டி அங்க சுடுகாடு தன்னதியில சுடல ஐயா ஏ சுக்காம்பார சுடல உனக்கு சுட்ட வீணோ வேகுதப்பா ஓ சுடல ஐயா சுட்ட வீணோ வேகுதப்பா ஓ சுடல ஐயா ஐயா ஒடியா சுடல ராஜாங்க அங்க இடுகாடு தன்னதியில சுடல ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி உனக்கு இறந்த வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா இறந்த வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி அங்க தில்லை வேண களமதியில சுடல ஐயா ஏ ஓடியா சுடல ராஜாவா உனக்கு செத்த வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா ஏ செத்த வீணோ வேகுதப்பா போ சுடல ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி அங்க இடுகாடு தன்னதியில சுடல ஐயா ஏ சிவள பேரி சுடல சிவள பேரி சுடல இறந்த வீணோ வேகுதப்பா ஓ சுடல ஐயா இறந்த வீணோ வேகுதப்பா ஓ சுடல ஐயா எங்கள் சிவள பேரி சுடல ஐயா வேலை நல்ல வேலை ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஏ விளையாடும் சமயம் ஐயா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி ஏ சுக்காம்பார சுடல ஐயா சுக்காம்பார சுடல ஐயா சிவள பேரி மாயாண்டி சிவள பேரி மாயாண்டி சாமனடு சாமம் போல சாமனடு சாமம் போல சதிய சாம வேளையில சதிய சாம வேளையிலே ஏம சாம நேரத்தில ஏம சாம நேரத்திலே இலை குலுங்கா சாமத்தில குழுங்கா சாமத்திலே கருத்த பாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி மாயாண்டி அவர் ஆன பந்தம் கொளுத்துவாரா ஆன பந்தம் கொளுத்து ஏ ஆதாளி போடுவாரா ஆதாளி போடுவாரே ஒத்த பந்தம் கொளுத்துவாரா பந்தம் கொளுத்து அவர் ஊழச்சத்தம் போடுவாரா சத்தம் போடுவாரே சாமனடு சாமம் போல சாமனடு சாமம் போல வெள்ளையத்த கையிலெடுத்து வெள்ளையத்த கையில எடுத்து கருத்த பாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி மாயாண்டி ஏ சுக்காம்பார சுடல ஐயா காம்பார சுடல ஐயா சிவள பேரி மாயாண்டி சிவள பேரி மாயாண்டி கட்டையில பிணமிருந்து கட்டையில பிணமிருந்து கருகி பிணம் வேகுதப்பா கருகி பிணம் வேகுதப்பா ஊசரம்பு கட்டையில ஊசரம்பு கட்டையில பிணமிருந்து வேகுதப்பா பிணமிருந்து வேகுதப்பா செண்பகப்பு கட்டையில செண்பகப்பூ கட்டையில செத்த பிணம் வேகுதப்பா செத்த பிணம் வேகுதப்பா எரிக்கிளம்பு கட்டையில எரிக்கிளம்பு கட்டையில இறந்த பிணம் வேகுதப்பா இறந்த பிணம் வேகுதப்பா மாயானம் போனையானா மாயானம் போனையானா பிணம் தின்றிடலாம் மாண்ட பிணம் தின்றிடலாம் மணிக்குடல நிறைத்திடலாம் மணிக்குடலை நிறத்திடலாம் சுக்காம்பார சுடல ஐயா காம்பார சுடல ஐயா கருத்த பாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி மாயாண்டி சிவள பேரு சுடல ஐயா சிவள பேரு சுடல ஐயா சுடுகாடு போனையானா சுடுகாடு போனையானா சுட்ட பிணம் தின்றிடலாம் சுட்ட பிணம் தின்றிடலாம் சுட்ட பிணம் தின்னையானா சுட்ட பிணம் தின்னையானா சிறுகுடல நிறைத்திடலாம் சிறுகுடல நிறைத்திடலாம் என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி கருத்த பாண்டி சுடல ஐயா கருத்த பாண்டி சுடல ஐயா சிவள பேரி மாயாண்டி சிவள பேரி மாயாண்டி சுக்காம்பார சுடல ஐயா காம்பார சுடல ஐயா கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கச்சை நல்ல
வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி கட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு தாமரக்கா சுங்கலிட்டு பூலோகம் வாராரு பூலோகம் வாராரு மாயானம் தன்னதில மாயானம் தன்னதில மாயான வேட்டையத்தா மாயான வேட்டையத்தா மாயாண்டி ஆடுதாரு மாயாண்டி ஆடுதாரு இடத்து பக்கம் ஓடி வந்து இடத்து பக்கம் ஓடி வந்து இடத்த சுத்தி வளர்த்த வாரா இடத்த சுத்தி வளர்த்த வாரா வளர்த்த சுத்தி இடத்த வாரா வளர்த்த சுத்தி இடத்த வாரா காமாட்டில் நின்று கொண்டு கால் மாட்டில் நின்று கொண்டு களமாட்ட பிடுங்குவாரா தலைமாட்ட புடுங்குதாரு இடது காலம் மண்டி போட்டு இடது கால வண்டி போட்டு கருத்த பாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி மாயாண்டி சிவள பேரு சுடலையா சிவல பேரு சுடலையா காம்பார மாயாண்டி சுக்காம்பார மாயாண்டி இடது காலம் மண்டி போட்டு இடது கால வண்டி போட்டு வலது கால தூக்கி வச்சு வலது கால தூக்கி வைத்த வல்லையத்த கையில் எடுத்து வல்லையத்தை கையில் எடுத்து முட்டத்தையும் உழைப்பாரா முட்டத்தையும் உழைக்காரு மூர்க்கமுள்ள மாயாண்டி அவர் மண்ட ஓட்ட பிடுங்குதாரே மாவு போல பிம்பாரா இடுப்பெலும்ப ஒடிப்பாரா இடுப்பு சேவ திம்பாரா அவர் தொடையெலும்ப ஒடிப்பாரு ஐயா ஒடிப்பா சுடல ஒடிப்பாரு தோசை திம்பாரு துணையெலும்ப ஒழிப்பாரு என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி அம்மா என் கருத்தப்பாண்டி சுக்காம்பார சுடலை சுடலை வேட்டைக்கு சென்று அம்மா மாண்ட பிணத்தை எல்லாம் 3.75 நாளிகைக்குள்ள வேட்டையாடி விட்டார். வேட்டையாடி விட்டா மீண்டும் அவர் கைலாசம் வருகின்றார். ஓடி வருகின்றார். அப்படி கைலாசம் வருகின்ற வேளையில் ஆமையா என் கருத்தப்பாண்டி மாயாண்டி மாயான வேட்டைக்கு சென்று வரும்போது ஆமா சுவாமி அவர் கேட்ட பலி எல்லாம் அங்க ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. அது என்ன பலி எல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன பலி எல்லாம் இருக்கம்மா? அங்க ஒரு கோட்டை அரிசி பொங்கி அங்க ஒரு படப்பா போட்டு இருக்கு. அங்க முட்டை கோழி கறி சமைத்து அங்க மொழியரிசி சாதம் பொங்கி அங்க கன்னி கோழி கறி சமைத்து ஐயா கறி சமைத்து அங்க கருப்பரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து அங்க அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அங்க சட்டியில சாதம் வைத்தாரு குப்பியில சாராயந்தா சுடலா ஐயா இந்த சுடலைக்குத்தான் குடுவையில நாங்கள் சாராயா அங்க 7 நல்ல பரணதிலே ஐயா 7 பலி கொடுப்பாரு. அங்க சூளாடு ஒருவரனா சுக்கமார சுடலைக்குத்தான் அங்க சூளு பண்ணி மறுவரணா பாலாடு ஒருவரணா அங்க பாலு பண்ணி ஒருவரணா செங்கிடாவும் ஒருவரணா சேவல் கோழி ஒருவரணா அங்க 7வது பரணதிலே பரணதிலே அங்க எருமக்கிடா பலி கொடுத்தாரு. ஐயா பரணதிலே இப்படி ஆண்டவனாகிய கருத்தப்பாண்டி மாயாண்டி ஆமா மாயான வேட்டைக்கு
அன்னைக்கு சென்று கைலாசம் வராரு. வருகின்றார். கைலாசம் வரும்போது கேட்ட பலியெல்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. என் ஆண்டவனாகிய சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி இந்த மாயாண்டி சுடல. அப்பா ஆண்டவா, நான் கேட்ட பலியெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். அதனால் நான் பூலோகம் போறேன். நான் புகழாக வாழ போகிறேன் அப்பா. நாடு சுத்தி பார்க்கணும், நலமோடு வாழணும். அதற்கெல்லாம் நீங்கள் ஆக்குவரம் அழிக்குவரம் தர வேண்டும் என்று என் ஆண்டவனாய கருத்தப்பாண்டி மாயாண்டி கைலாசத்தில் வாங்கிய பலிகளை எல்லாம் வாங்கிக் கொண்டு அவர் பூலோகம் வருகின்றார். இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆசபாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் மதுரை மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடியவர்கள் மதுரை மாநகரிலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் ஆசபாசங்கள் கொண்ட தங்க வேலை செய்து வரக்கூடிய அதாவது திருமாங்கல்யம் தங்க வேலை செய்து வரக்கூடியவர்கள் அருமை மாமா மதுரையிலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பண்பும் கொண்ட மாமா ராஜசேகர் அவருடைய பொன்னான திருகரத்தினால் தங்க வேலை செய்து வரக்கூடிய திருமாங்கல்யம் செய்து கொடுக்கக்கூடிய அருமை மாமா ராஜசேகர் அவருடைய பொன்னான திருகரத்தினால் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக இந்த சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டிக்கு ஆடும் குல கோமரத்தார்கள் அம்பிகை பேச்சியம்மன் துணையோடு சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி துணையோடு இந்த சாட்டுப்பத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பாசங்கள் கொண்ட அருமை தாத்தா சுக்காம்பார கருத்தப்பாண்டிக்கு ஆடும் குலம் முதல் கோமரம் அருமை தாத்தா சுப்புக்குட்டி அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர் அவருடைய பேரன் என் அருமை சகோதரர் கருத்தப்பாண்டி அவர்களுடைய பொன்னான திருகரத்தினால் ஆடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அருமை தாத்தா சுக்காம்பார கருத்தப்பாண்டிக்கு ஆடும் குல கோமரம் தாத்தா சுப்புக்குட்டி அவர்களுடைய கருத்தினாலும் அவர்களுடைய பேரன் கருத்தப்பாண்டி மாயாண்டி பெயர் நாமத்தை பெற்ற அருமை சகோதரர் கருத்தப்பாண்டி அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டுமே வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலைமுருகன் சன்னதி போல் 1 10 100 கோடி 100 கோடி உயர வேண்டும் கைலை போலே செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் போன இடங்கள் எல்லாமே பெயர் பெற்று வாழ வேண்டும் எந்த முகம் போயிட்டாலும் முகமாக வேண்டுமே போன இடங்கள் எல்லாம் பெயர் பெற்று வாழ வேண்டும் மக்கள் நல்ல மனைவியோடு சுடலை மாட சுவாமி அருளாலே மங்களமாய் வாழ வேண்டும் அவர்கள் மங்களமாய் வாழ வேண்டும் எங்க கருத்தப்பாண்டி மாயாண்டி அந்த சீவளப்பேரி சுடலையா அவர் கைலாசம் தன்னதிலே ஆண்டவனார் இடமதிலே ஆக்குவரோ அழிக்குவாரோ 1008 வாரோ அங்க கொள்ளுவாரோ வெல்லுவாரோ கோடி நல்ல வரங்கள் வாங்கி அவர் கைலாசம் தனை கடந்து சங்கிலி பருவதமா
ஒரு சுனையாங்க இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமாக சீர்காழி சிதம்பரமாக தென்மேற்கு அண்ணாமலை மாயபுரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி பச்சை தண்ணி விளக்கறியோ மக்கம்பள்ளி வாசலுக்கு மாறாரே மாயாண்டே மாறாரே மாயாண்டே பச்சை தண்ணி விளக்கறியோ அங்க மக்கம்பள்ளி வாசலுக்கு அங்க வாராரே மாயாண்டே பச்சை தண்ணி விளக்கறியும் மக்கம்பள்ளி வாசலுக்கு என் மாயாண்டி வருகின்றார். அதாவது மக்கம்பள்ளி வாசலில் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மைதீன் என்பவருக்கு 30 நாள் நோன்பு இருந்து வருவாங்களாம். நம்ம விரதம் இருந்தோம்னா என்ன செய்வோம்? காலையில 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சோறு, நைட்டு 2 இட்லி அப்படியே நம்ம விரதம் இருப்போம். 3 நேரமும் சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு விரதம். நம்ம விரத முறை அப்படிதானே. பட்னியா இருந்து எந்த கடவுளும் வணங்கணும்னு சொல்லவே கிடையாது. வயிறார சாப்பிட்டு தான் கோயிலுக்கே வரணுமா. பட்னியா இருந்துதான் வணங்கணும்னு எந்த ஒரு கடவுளுமே யாரையுமே சொல்லல. ஆனால் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மைதீன் என்பவருக்கு 30 நாள் நோன்பை வந்து முக்கியமா இருந்து வருவாங்களாம்.